நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து வாக்குத்தத்த வசனத்தை ஒரு முறை வாசிப்போமாக. எல்லாம் வேதாகமம் இருந்தால் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லை, நான் கொண்டு வரவில்லை, அல்லது கொண்டு வரவில்லை என்று சொன்னால் தப்பு. வேதாகமம் எனக்கு இல்லை என்று சொன்னால் நான் உங்களுக்கு வேதாகமம் தருகிறேன். ஆனால் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து வாசிக்கும்படி கேட்குறேன். பைபிள் உள்ளவங்க பைபிளை பார்த்து வாசிக்கும்படி கேட்குறேன். அது எனக்கு ரொம்ப பிரியமான ஒன்று. என்ன பைபிளை பார்த்து வாசிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு பெரிய வசனம் இது. நம்முடைய ஜெபங்களிலே அடிக்கடி சொல்லக்கூடிய உச்சரிக்கக்கூடியதான அற்புதமான ஒரு வசனம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை என்பதை சொல்லும் போது அவர் உதாரணப்படுத்தி சொல்லுகிறார். அதற்கு நல்ல உதாரணம் வேறு எங்கேயும் ஆண்டவர் எடுக்கலை, தாயை மட்டும்தான் எடுக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உதாரணங்கள் பல எல்லைகளிலிருந்து எடுக்கலாம், பல மேன்மையான நபர்களை வைத்து கூட சொல்லலாம். ஆனால் இந்த எல்லைக்கு வரும்போது ஆண்டவர் தாயை தவிர வேறு யாரும் பயன்படுத்தலை. ஆமாம், ஏன்னா உச்சக்கட்ட நினைவுகளும் உச்சக்கட்ட அன்பும் அங்கே தான் இருக்கும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டு சொல்றாரு, ஒரு தாயை போல உங்களை நான் என்ன செய்வேன், தேற்றுவேன்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அவன் நமக்கு தாயுமானவர். ஆமாம், ஆனால் இந்த ஃபெமினின் ஜெண்டரை சொல்லக்கூடாது. பட் அவ தாயினுடைய சுவாபம், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், கரிசனை, இவையெல்லாம் தாய்க்கு சமமாய் அதை விட அதிகமாகத்தான் இருக்கும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் சொன்ன அற்புதமான வார்த்தைகளுக்கு சாந்தி. அதிலே நமக்கு வாக்குத்தத்த பகுதி, வாக்குத்தத்த வசனத்தில் வாக்குத்தத்த பகுதி இருக்கிறது. அதை வைத்தான் நம்ம ஜெபிக்கிறோம். நான் உன்னை என்ன செய்வதில்லை மறப்பது. ஆண்டு சொல்றார், டைரக்டாக சொல்றார், டைரக்ட் ஸ்பீச் மாதிரி. நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டு சொன்னார் அற்புதமான வார்த்தை. சில வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டவைகளாக இருக்கும். தேவன் தான் கொடுப்பார், மனுஷன் மூலமாய் கொடுப்பார், தீர்க்கதரிசிகள் மூலமாய் கொடுப்பார், தேவ மனுஷன் மூலமாய் கொடுப்பார். ஆனால் இதை பொறுத்த மட்டும் தேவ நேரடியாய் சொன்னது. இதை போல நேரடியாய் சொல்லப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்கள் உண்டு. அதில் ஒன்று இதுதான், நான் உன்னை மறப்பதில்லை. அந்த நான் என்றதான அந்த வார்த்தை சொல்லுவதற்கு அதிகாரமும் மகிமையும் உடையவர் அவர் ஒருவர் தான். ஆமாம், வேற யாரு நான் என்று சொல்வதற்கு சொல்லலாம், ஆனால் வேலை அவர் இருக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஒருவர் தான் நான் என்று சொல்வதற்கு, அந்த அந்த பதத்தை பயன்படுத்துவதற்கு வல்லமையுள்ள தேவன் அவர் ஒருவர் தான். ஆமாம், வேற ஒருத்தர் பயன்படுத்தி பார்த்தான், ஆனால் அவனால் அந்த எல்லைக்கு முன்னால் நிற்க முடியவில்லை, கீழே தள்ளி விட தள்ளப்பட்டான். நான் என்று சொன்ன போது அவன் கீழே விழுந்து போய்விட்டான். ஆனால் ஆண்டவன் நான் என்று சொல்லும் போது அது இன்னும் மேன்மைதான் இருக்கிறது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காலையில் பார்த்தோம், தாயை விட மேலான அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அவர் நம்மை மறப்பதில்லை. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறவாத தேவன். அவர் என்ன செய்யிருக்காரா, அந்த முன்னும் பின்னும் வசனத்தான் சொல்லி நாம் பார்த்தோம். நம்மை உள்ளங்கையிலே செதுக்கி வைத்திருக்கிறார். என்ன செய்யிருக்காரா, வரைந்து வைத்திருக்கிறார் என்பதல்ல. உள்ளங்கையில் உன்னை என்ன செய்திருக்கிறேன், அந்த வசனத்தை சொல்லப்படுது, உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் மூல பாஷை அது ஒரிஜினல் என்னன்னா, ஆண்டவர் செதுக்கி வைத்திருக்கிறார். வரையப்பட்டது என்பது ஒரு காலகட்டத்திலே அழிந்து போகிவிடும். செதுக்கி வைத்தது இருக்கிற வண்ணமாக தான் இருக்கும். ஆமாம், ஒருவேளை ஒரு சிலையை செதுக்கி வைத்திருக்கிறான், 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக செதுக்கினது தான், இன்றைக்கு அப்படித்தான் செய்யுது. உடைந்து போயிருக்கலாம், உடைந்து போனாலும் அதனுடைய செதுக்கப்பட்டதான தன்மைகள் என்ன செய்வதில்லை, அழிந்து போவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் நம்மை அவருடைய உள்ளங்கையிலே செதுக்கி வைத்திருக்கிறார். ஆகவே செதுக்கி வைக்கப்பட்ட அந்த உருவ அமைப்பை நாம் பெற்றிருக்கிறபடினாலே நம்மை தேவன் ஒரு காலம் என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் நம்மை மறப்பதில்லை. இரண்டாவது, ஆண்டவர் எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. எளியவன் என்ன செய்வதில்லையா, மறக்கப்படுவதில்லை. ஏழைகளை ஆண்டவர் ஒருபோதும் என்ன செய்வதில்லை. ஏழைகளுக்கு ஆண்டவர் ரொம்ப இரக்கம் பாராட்டுகிற தேவன். அவரை போல இரக்கம் பாராட்டுகிற தேவன் யாருமே இல்லை. அதாவது ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் அல்ல ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு நினைக்கிறானா, அது ஆண்டவர். அப்போ நீ ஏழைக்கு கொடுத்துட்டு பாருங்க, அது யாருடைய கணக்கில் வைக்கப்படுது, என்னுடைய கணக்கில் வைக்கப்படுவது என்பது மாத்திரமல்ல, அது கடனாக வைக்கப்படுகிறது.
கட்டாயம் நான் திருப்பி என்ன செய்யணும்? கிஃப்டாக கொடுக்குறது திரும்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு முறை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கிஃப்டாக நம்ம திரும்பி கொடுத்துட்டு போகலாம். கிஃப்டாக கொடுப்பதற்கு கட்டாயம் எனக்கு நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கேன், அதனால் மறுபடியும் எனக்கு கட்டாயம் எனக்கு கிஃப்ட் தரணும்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, யாரும் போக முடியாது, போய் கேட்க முடியாது. கிஃப்ட் கொடுத்துட்டு நான் கிஃப்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறுபடியும் கட்டாயம் என்ன செய்யணும், கிஃப்ட் தரணும்னு சொல்ல முடியாது. கடன் கொடுத்தா என்ன செய்வாங்க? நீங்கள் 1,00,000 ரூபா கடன் கொடுத்துருங்க, குறித்த நாளில் குறித்த நேரத்தில் என்ன செய்யணும், திரும்ப தந்துடணும். கடனுக்கு மட்டும்தான் திரும்பி கேட்கும் உரிமை இருக்குது, கொடுத்த கடனை வாங்குவதற்கு. நம்முடைய ஆண்டவருக்கே நாம் என்ன செய்கிறோம், கடன் கொடுக்குறோம் என்று சொன்னால் அதில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். அது கடனாக வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அந்த காலத்தில் ஒன்று வச்சுருக்காங்க, காந்தி கணக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. முன்னாடி சொல்லுவாங்களே, காந்தி கணக்கில் எழுதிக்கிடுங்க அப்படின்னு. அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கர்த்தருக்கு மகிமை. சுதந்திர நாட்களில் போராடுறவங்க அவங்க போராடி, அதாவது அங்கங்கே பேசுவாங்க, கோஷம் போட்டு போவாங்க, போராடுவாங்க. தாகம் தண்ணி எடுத்துனா தண்ணி குடிச்சிடுவாங்க, எங்கேனாலும் காஃபி குடிக்கணும், ஏதாவது சாப்பிடணும், பசி எடுனா ஹோட்டலில் சாப்பிட்டு வச்சுருவாங்க. காந்தி கணக்கு எழுதி வச்சுருங்க. காந்தி கொடுக்க போகிறதில்லை. ஆனால் என்னென்னா, அந்த சுதந்திர போராட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டதான அந்த முயற்சி பிரயாசங்களில் செய்யும்போது நீங்கள் அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய காரியத்துக்காக கொஞ்சம் என்ன செய்யுங்க, செலவு பண்ணுங்கிறது தான். அதை சொல்லுவாங்க, காந்தி கணக்கில் எழுதிக்கிடுங்க அப்படின்ட்டு ஒரு பேரை சொல்லி வச்சுட்டு போயிடுவாங்க. எல்லாம் அதெல்லாம் நம்ம பழக்கமாக கேட்டிருக்கிறோம். அவர் கொடுக்க மாட்டார். இவ்வளோ பேர் வச்சுருக்கீங்களா கடன்னா, அப்போவுமே அவர் ஊரை விட்டு ஓடிட்டு போயிடுவார். அவரை கொடுப்பதில்லை, ஆனால் ஒரு பேச்சுக்கு சொல்லுவார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாரு, ஏழைகளுக்கு எத்தனை பேர் கொடுத்தாலும் சரி, கடனாக வச்சுக்க, திரும்ப கொடுப்பார். அவர் என்ன செய்வார், எதை கடனாக நாம் ஒருத்தர் கொடுத்தோமோ அதை அவர் நமக்கு என்ன செய்வார், திரும்ப கொடுப்பார். கொடுக்கும்போது நாம் கொடுத்தது போல கொடுப்பதில்லை, அவர் கொடுத்தது போல கொடுப்பார் அவர். ஆமாம். சரி, ஏழைகளுக்கு கரிசனை உள்ள தெய்வன், ஏழைகளை மறவாத தெய்வன். எல்லாம் உதாரணங்கள்லாம் பார்த்து இன்னொன்று வாசிக்கும்படி கேட்குறேன், நேரம் அனுமதிக்கு வேறு வாசிங்கள். எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும்படி கேட்குறேன். எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்துட்டோம். எல்லாம் ஒரு முறை எல்லாம் சேர்ந்து நான் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மறப்பதில்லை, அவர் நம்மை மறப்பதில்லை என்று உதாரணப்படுத்துகிற தாயை வைத்தார். இரண்டாவது, ஆண்டவர் ஏழைகளை மறப்பதில்லை, எளியவனை மறப்பதில்லை என்று சொன்னார். பிரைஸ் சொல்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, நல்லா தானே போயிட்டு இருந்தது. பிரைஸ் சொல்கிறோம். ஹல்லேலூயா. எளியவன், ஏழைகள் அது மறப்பதில்லை என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஆண்டு சொல்கிறார், சொன்னார், உங்கள் கிரியை நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களுக்கு செய்கிறதான காரியங்களை அவர் மறப்பது இல்லை. ஆமாம், மறப்பதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எவையெல்லாம் செய்கிறோமோ அதை கணக்கிட்டு வைத்துக் கொள்கிற தேவன். அது திரும்ப கொடுப்பதற்காக வைக்கிறாரோ இல்லையா தெரியாது. ஆனால் நாம் செய்கிற பிரயாசங்கள், பரிசுத்தவான்கள் கவனிக்கிற விதங்கள், பரிசுத்தவான்கள் செய்து வருகிறது, அவருக்கு ஊழியம் செய்து வருது, எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வதில்லை, மறப்பது இல்லை. ஆமாம், அவர் ஒரு நாள் மறக்க மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நினைக்கிறோம் இன்றைக்கு இந்த ஊழியத்தின் காரியத்திற்காக, ஆலயத்தின் காரியத்திற்காக, அது தேவனுடைய மனுஷனுக்காக நாம் செய்கிறோமே, பிரயாசங்கள் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுமோ என்று நினைக்கிறோம். இந்த காரியத்துக்கு செய்தது அது வீணாய் போவதில்லை. கர்த்தர் கணக்கிட்டு வைத்திருக்கிறார். காலங்கள் நடுவே ஆண்டவர் எடுத்து வைத்து கணக்கு பார்த்து அவர் மறவாமல் திரும்ப கொடுக்கும் தெய்வன் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ
கொடுப்பதை பற்றி பேச வரல, நீங்கள் பயப்படாதீங்க. ஆனால் இங்கே ஊழியம் செய்வதனாலும், ஊழியம் செய்து ஒரு பரிசுத்தவான்களுக்கு ஒரு தொண்டு செய்கிறோம், ஒரு சின்ன வேலை செய்கிறோம். அதையே கர்த்தர் என்ன செய்கிறாராம், மறக்காமல் அதற்கேற்ற பலனை கொடுக்கிறார். அது எப்படிலாம் செய்வார் அப்படின்னா, நான் சொல்லுகிறேனே, சில நேரங்களில் விசுவாசி அந்த சர்ச்சில் இருக்கும் போது சில பெரிய பாஸ்டர்ஸ்லாம் வருவாங்க. அவங்க வரும்போது வெளியே நிற்கிறவங்க வரும்போது அவங்கள பார்த்து பாஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க சூட்கேஸோடு வருவாங்க தங்குவதற்கு. அவ்வளோ நேரம் அவங்க தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் விடுங்க நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்ட்டு அவரை கையிலேருந்து வாங்கிட்டு தூக்கிட்டு வருவோம். அவர் கொஞ்சம் நிம்மதியாக, சரி அவர் நினைக்க மாட்டார் வேறு ஒன்றும், சரி கொஞ்சம் நேரம் நமக்கு ரெஸ்ட் கிடைச்சது மாதிரி நினச்சிட்டு அவர் வருவார். நாங்கள் தூக்கிட்டு வருவோம். தூக்கிட்டு வந்து அவர் இருக்க இடத்த கொண்டு வச்சுருவோம். அவருக்கு செல்ல சர்வ காரியத்தை எல்லாம் செய்து விட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம். இது செய்வதனாலே என்ன பலன் நமக்கு? பலன்லாம் ஒன்றும் இல்லை, மதிப்புக்காக செய்கிறோம், அவங்களுக்கு கொடுக்குற மரியாதைக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம செய்துட்டு போயிடணும். இதே நிலையில் கடினமான ஒரு சூழ்நிலை வருகிறது, நம்ம தூக்க இயலாத ஒரு காரியம் வரும்போது நமக்கென்று தூக்குவதற்கு ஒரு ஆள் வந்து நிற்கும் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் வாழ்க்கை நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு முறை நான் என் பரிசுத்தவான்கள் அல்லது போதகர்கள் எல்லாம் வந்தாங்கன்னா, நான் விசுவாசி இருக்கிற காலத்தில் அவர்களுக்கு நல்ல எல்லா காரியம் செய்து கொடுப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்காக எல்லாரும் செய்யணும் அப்படி வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வரல. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை செய்யக்கூடிய ஊழியங்கள், ஆலயத்துக்கு செய்யக்கூடிய ஊழியங்கள், வெளியே ஆத்துமாதாயம் பண்ணி செய்கிற ஊழியங்கள், இதெல்லாம் பல விதத்தில் இருக்கிறது. ஆண்டவருக்காக செய்வது, பரிசுத்தவான்களுக்கு செய்வது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெங்களூர் பஸ்ஸில் மெஜெஸ்டில் இறங்கிட்டேன். கிராஸ் பண்ணால் போகணும், ஸ்டேஷன் போகணும். கையில் வச்சுருக்கேன் பெட்டி பயங்கர காணும். 2 கையிலையும் பெட்டி வச்சுருக்கேன். தோளில் ஒரு பேக் போட்டிருக்கேன். அவ்வளோ பைபிள் வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சம் பைபிள் வாங்கிட்டு வந்தேன், பைபிள் வச்சுருக்கேன். சூட்கேஸ் வரை காணும். ஒரு பேக் வேகமாக ஓடினேன். எனக்கு 7 மணிக்கு ட்ரெயின், மணி 6:45. இங்கேருந்து அங்கே நடந்தால் போகணும். வேகமாக எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு வேகமாக ஓடுறேன். மூச்சு வாங்குது, ஒன்றும் செய்ய முடியல. என்னடா வேகமாக ட்ரெயினை விட்டுருவோம். அன்றைக்கி விட்டுட்டோன்னா நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு பஸ்ஸில் தான் என்ன செய்யணும், நைட்டு ஒரு 11-12 மணிக்கு மேலே பஸ் எடுத்து போய்க்கலாம்ங்கிற லெவலில் தான் ஓடிட்டுருக்கேன். ஓடிட்டு யாரோ ஒருத்தர், ஒரு நல்ல வாலிபன், திடகாத்திரமான ஒரு வாலிபன், நல்ல அவரை பார்க்கும்போதே அதாவது ஒரு தூதன் மாதிரி இருக்கான்னு வச்சுக்கணுமே. வந்தார், எனக்கு யாருன்னு தெரியாது. 2 வாங்கினார். ஒரு தோளில் போட்ட பையன் மாத்திரம் வச்சுக்கிடுங்கன்னார். 2 பேக் வாங்கினார். கடகடன்னு என்னை கூப்பிட்டு வந்தார். என்ன கூப்பிட்டு வந்தார், யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியே யோசனை பண்ணா என்னை கூப்பிட்டு வந்தார், வேகமாக கூப்பிட்டு வந்தார். வாங்க வாங்க அப்படின்ட்டு. எங்கே போகணுன்னாரு. நான் தானே திருச்சி போகணும், அந்த வண்டியில் நான் போகணும். வாங்க வாங்க அந்த ஸ்டேஷன் தான் அப்படின்னு அவர் அந்த பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து ஸ்டேஷன் இந்த பெட்டி வரைக்கும் கொண்டு வந்து ஏற்றி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் தான் ட்ரெயின் புறப்பட்டு திரும்பி தேங்க்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி வாங்க, ஆளை காணும். அவர் எங்கே போனாலும் தெரியாது. அப்போ நான் நினச்சேன், நாம் கஷ்டப்படும் போது நமக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் கர்த்தர் நினைச்சிருக்காரு. இன்னொருத்தர் கடினம் என்று சொல்லும்போது அவருக்கு ஒரு காலகட்டத்தில் உதவி செய்தோம். அந்த சரியான நேரம் வரும்போது நமக்கு அவர் என்ன செய்வார், உதவி செய்ய வல்லவர். அப்போ நாம் செய்ததை அவர் என்ன செய்வதில்லை, மறப்பதில்லை. நாம் பரிசுத்தவான்கள் செய்கிற காரியங்கள் இதே போல் அவருடைய காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் விசாரித்து செய்யும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ததை மறவாமல் அதற்கேற்ற பலனை கர்த்தர் கட்டளை இடுவார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனையோ காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகிறார். ஒரு தீர்க்கதரிசி மனைவி இருந்தார். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஒரு தீர்க்கதரிசி மனைவி எலிசாவிடத்தில் வந்து, ஐயா, என்னுடைய கணவர் ஒரு தீர்க்கதரிசி உங்களுடைய பள்ளியில் தான் இருந்தார். எலியாவுனுடைய பள்ளியில் இருந்தவர். அப்போ தீர்க்கதரிசியாக அந்த எல்லாம் இருந்தார். இப்போ அவர் மரித்து போய்விட்டார். அவர் போன நிலையில் கடன் பிரச்சனைகள் ஏக்கச்சாக இருந்துச்சு. கடனை கொடுத்தவர்கள் கேட்பதற்கு வந்தார்கள், கொடுப்பதற்கு வழி இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 பையங்களை நாங்கள் தூக்கிட்டு போயிடுறோம்,
அவனை வச்சு வேலை வாங்கி கடனை அடைச்சிக்கிறோம். அப்படி என்னுடைய கையிலிருந்து பிள்ளைகளை பறித்து போக வருகிறார்கள். என்ன செய்யணும் தெரியல. ஏன் இவ கடன் பட்டதுக்கு அவன் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். ஏன் கடன் பட்டான்ங்கிறத முதல்ல யோசிக்கணும். ஏன் என்று சொன்னால், இயேசுபேல் தீர்க்கதரிசிகளெல்லாம் கொலை செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளெல்லாம் அவர் கொலை செய்து கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் உபதியான்றதான ஒரு படைத்தலைவன் சொல்லுகிறான் எலியாவிட்ட, எப்பா ஏற்கனவே 5000 பேரை நான் இணைச்சிருக்கிறேன், ஒரு 7000 பேர் நான் இணைச்சிருக்கிறேன், நான் பாதுகாத்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதே போல் இந்த தீர்க்கதரிசி அநேக தீர்க்கதரிசிகள், நண்பராக இருக்கிற அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு போய் வைத்து அவர்களுக்கு சாப்பாடு போட்டான், பாதுகாத்து வைத்தான். இவனுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்துட்டான், அவர்களுக்காக செலவு பண்ணினான். இன்னும் இல்லைன்ன உடனே கடன் வாங்கி அவர்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தினான். இதெல்லாம் செய்தவன் நாளைக்கு எல்லாம் செய்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும்போது மரித்து போய்விட்டான். இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையுடைய காப்பாற்றுதலும் அவனை போஷிக்கக்கூடிய காரியங்களை செய்ததுனாலே ஏற்பட்ட பிரச்சனை இது. அவர் சொல்லுகிறார், அவரை இப்படி பிரச்சனை ஆகிட்டோன்னே எலிசாவுக்கு அது நல்லா தெரியும். ஆகவே சொன்னான், உன்னை என்ன இருக்குமா அப்படின்னு கேட்டான். ஒரு கூட என்ன இருக்கு. சரி பரவாயில்ல, நீ எல்லா வீடுகள்லையும் போய் என்ன செய், எல்லா வீடுகளும் போய் வாங்கு, பாத்திரங்களை வாங்கி எண்ணெய் ஊற்று, இந்த கோட்டத்தில் இருந்து எண்ணெய் அதில் ஊற்று, எவ்வளோ வாங்கி ஊற்ற முடியுமோ அவ்வளோ ஊற்று அப்படின்னு சொல்லிட்டான். இவனும் போய் பக்கத்து வீடு பசங்களெலாம் விட்டு பாத்திரங்கள் தான் அடிக்கடிக்க வைக்கிறான். எவ்வளோ உயரத்தை தூக்கி வைக்க முடியுமோ அந்த உயரத்தை தூக்கி வச்சாச்சு. அடிக்க வச்சான். பக்கத்து வீட்டில் உள்ள பாத்திரங்கள்லாம் வந்துருச்சு, அண்டா குண்டாலாம் வந்துருச்சு, பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வந்துட்டு. இந்த தெருவில் எல்லோரும் கேட்குறாங்க, எதுக்கு பாத்திரம் வாங்கிட்டு போகிறான். இல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வாங்கி வீடு முழுவதும் பாத்திரங்கள்லாம் நிரப்பப்பட்டிருக்குது. கீழே மட்டும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே எவ்வளோ உயரம் வைக்க முடியும் அவ்வளோ உயரம் வச்சு எல்லாம் வச்சுட்டான். பிறகு கதவு திறக்கிறதுக்கு தான் வழி இருக்குது. எல்லா பாத்திரம் அடிக்க வச்சாச்சு, கதவு திறக்கிறதுக்கு தான் வழி இருக்குது. வெளியே வந்துட்டு, டேய் இன்னும் பாத்திரம் வாங்கிட்டு வாங்கடான்னொன்னே பாத்திரம் இல்லை அப்படின்னொன்னே எண்ணெய் நின்று போயிட்டு. சரி இவ்வளோ எண்ணெய் இருக்குது போவோம் அப்படின்னு போய் தீர்க்கதரிசி போய் கேட்டேன், ஐயா எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி செய்துட்டேன். சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், வேறு ஒன்றும் சொல்ல, அந்த எண்ணெயை விட்டு கடனை அடைச்சி உன் எதிர்கால வாழ்வுக்கு, பிரச்சனையே இல்லாமல் வாழ்வதற்கு, கடனே இல்லாமல் சுகமாய் வாழ்வதற்கு அதை வைத்துக்கொள்ள சொல்லிட்டான். ஒரு நாட்டில் சரி எவ்வளோ செய்யிட்டப்பா எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போ அப்படின்லாம் சொல்லலை, அவ்வளவு நீ வச்சுக்க. ஏன் அப்படின்னா, நீ எப்படி உன் சொத்துக்களை எல்லாம் ஒன்று விடாமல் ஒரு தீர்க்கதரிசிகளுடைய போஷிப்புக்காக, தீர்க்கதரிசிகளை காப்பாற்றுவதற்காக எந்த அளவுக்கு நீ கொடுத்தாயோ அதே போல எல்லாவற்றையும் நீரை வைத்துக்கொள். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் முற்றிலும் தனக்குரியதை கொடுத்தான். தேவனும் அவனுக்கு உரியதை கொடுக்கும்போது முற்றிலும் நிறைவாகவே கொடுத்தார் அவர். ஆமாம், அவன் அன்றைக்கு செய்ததை கர்த்தர் மறக்காமல் அவனுக்கு ஒரு காரியத்தை, அந்த குடும்பத்துக்கு ஒரு காரியத்தை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தவான்களுக்கு செய்ததை நம்முடைய தேவன் மறப்பதில்லை. நினைவில் வைத்திருக்கிறவர் காலங்கள் நடுவே நல்ல பதில் கொடுக்க வல்லவர் அவர். ஆமாம், சூனை முறை சொன்னார், நம்முடைய ஊருக்கு நம்முடைய கிராமத்துக்கு வந்துட்டு போகிறாரே ஒருத்தர், அவர் ஒரு பரிசுத்தவான்களை காண்கிறோம். வந்தால் ஒரு வாரம் தங்கி இருக்கிறார். அவர் ஜெபிக்கிறார், எல்லா ஜனத்துக்கும் ஜெபிக்கிறார். ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து மறுபடியும் வருகிறார். வந்து போனால் ஒரு நாள் இருக்கிறார், மறுநாள் நைட்டு வீட்டுக்கு போயிடுறார். எங்கே போகிறாரோ தெரியாது. மறுபடியும் வரார், காலையில் வரார், இரவு போய் விடுகிறார். ஆகவே இப்படி இரவு போயிட்டு வரனால ஒன்று செய்வோம், அவருக்கென்று ஒரு நல்ல ஒரு மேலே ஒரு வீட்டு ஒரு ரூம் கட்டி கொடுத்துருவோம். அவங்க 2 பேர் தான் வராங்க, தங்குறதுக்கு வசதியாக இருக்கும். நம்மளோட வீடு இருக்குது, மேல் பகுதி சும்மா தான் இருக்குது, வீடு கட்டி கொடுப்போன்னே ரூம் கட்டப்பட்ட ஆகிவிட்டது. ஒரு முறை வந்த உடனே எலிசாவை கூப்பிட்டு, ஐயா நீங்கள் வந்து போகிறது ரொம்ப நல்லது, நைட்லாம் நீங்கள் போக வேண்டாம், இங்கே இருங்க, நைட் தங்கிட்டு உங்கள் ஊழியெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு வாரம் 2 மாதத்துக்கு ஒரு முறை எப்போ வாரீங்க, வரும்போது இங்கே தங்கி ஊழியம் செய்துட்டு நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. அந்த வீட்டில் நல்ல டேபிள் இருக்குது, விளக்கு இருக்குது, நாற்காலி இருக்குது, கட்டில் இருக்குது, எல்லாம் சர்வமும் வசதியாக இருக்குது. அவன் செய்து கொடுத்தேன். 2ஆவது நாள் ஆனது. அப்படி செய்து கொடுத்தது முதல் நேரம் தங்கிட்டு போனானோ இல்லையா தெரியாது. 2வது முறை வரும்போது அவன் கேட்குறான், கேஆர்சி கூப்பிட்டு, ஏய் நமக்கு இவ்வளவு செய்த அந்த பெண்ணுக்கு ஏதாவது நாம் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை முன்வைத்து சொல்லுகிறான், நம்மை கனம் பண்ணுகிறேன் அல்லது நம்முடைய காரியங்களை விசாரித்த அந்த பெண்ணுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஏதாகிலும் ஒன்று கர்த்தர் முன்வைத்து நாம் செய்ய வேண்டும். என்னன்னு கேட்டு வா அப்படின்னு, என்ன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வா அப்படின்னா,
இவனும் போய் கேட்டான், அம்மா உனக்கு என்ன வேணும் தீர்க்கதரிசி கேட்குறாரு. நான் சுகமாக தங்கி இருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவில்லைன்ட்டான். அவன் போய் சொல்லிட்டான், ஒரு குறைவில்லைன்னு சொல்லிட்டான், ஒன்றும் வேண்டான்ட்டான். இல்லை, ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ ஒரு குறை இருக்குது. ஏன் அப்படின்னா, நாமளும் நிறைய வீட்டுக்கு போயிருக்கிறோம். போய் பெட்டி இறக்குன உடனே செக் அவுட் பண்ணுறதுக்கு மாதிரி பிள்ளைகள் வந்து என்ன செய்யும், பெட்டியை திறந்து ஒரு ஒரு சர்வே பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே விடும். நாம் ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது வீட்டில் சத்தம் கேட்கும். திடீர்னு அந்த பிள்ளைகளுடைய விளையாடு இருக்கும்போது பொம்மைகள் அல்லது பந்து நம்ம மேலே வந்து விடும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வீட்டுக்கு 2 முறை வந்திருக்கோம், ஒரு சத்தத்தையும் என்ன செய்யணும் காணும். பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாக இருக்குன்னு சொன்னாலும் அவங்க சொல்லியிருக்கணும், அந்த பிள்ளை நான் வந்திருக்கிறோம்னு சொன்ன வந்திருக்கணும். ஆனால் இங்கே குழந்தையின் சத்தமோ அல்லது அம்மா அப்பா என்று கூப்பிடுகிற அந்த துணியும் இங்கே இல்லை. அவளுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு நினைக்கிறேன். அவளும் சொல்லலை. ஆனால் இவன் கணித்து அவளை கூப்பிட்டான். என்னம்மா உனக்கு என்ன வேணும்? ராஜாட்ட பேசணும்னு உனக்கு நான் பேசுகிறேன். ராஜாவிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? அதிகாரத்திற்கு வேண்டுமா? உன் நில பிரச்சனை இருக்குதா? எல்லாம் சர்வம் கேட்டான். எல்லாம் நல்லா இருக்கியா? உன்னே ஒன்று இல்லை, அடுத்த வருஷம் இதே போல் நேரத்தில் உன் கையில் குழந்தை இருக்கும். ஆமாம், அதே போல் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் புத்திர சந்தானத்தை கட்டளையிட்டார். எதற்கு மகிமைண்டவதான் அவள் கேளாத ஒன்று. சில வேளைகளில் பரிசுத்த வாழ்க்கை செய்வதனால எனக்கு தேவை ஆண்டவரே, நான் உங்களுக்கெல்லாம் செய்தேன்னு இல்லை, நாம் செய்ய வேண்டியது செய்யும்போது நாம் கேட்காமலே நம்முடைய வாழ்க்கையில் எது தேவை என்பதை அறிந்து நிறைவுபடுத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். எப்போதும் நாம் பரிசுத்தவான் செய்வதை மறவாமல் நிறைவேற்றி கொடுக்கும் தெய்வன் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமைண்டாவதாக. நீங்கள் நானும் பரிசுத்தவான் செய்தெல்லாம் மறந்துடுவோம், ஆனால் அவர் மறக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, அவர் சிலர் ஒரு கலசம் தண்ணீர் தீர்க்கதரிசி என்ற நாமத்தின் நிமித்தம், நீதிமான் என்ற நாமத்தின் நிமித்தம், சீஷன் என்ற நாமத்தின் நிமித்தம் யார் வந்தாலும் சரி, அவனுக்கு நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கும்போது அந்த ஒரு கலசம் தண்ணீருக்கு ஆண்டவர் பதில் செய்யாமல் போவதில்லை. இம்மையிலும் செய்து விடுவார். இம்மையில் செய்ய மறப்பதில்லை, இம்மையில் செய்யாட்டா மறுமையில் டபுளாக செய்வார் அவர். ஆமாம், அங்கே போனால் கூட நம்ம மறந்துருப்போம், அவர் மறக்காமல் இந்தப்போ அன்னன்னைக்கு கொடுத்த நீ இது தீர்க்கதரிசி என்ற நாமத்தில் கொடுத்தது, இது சீஷன் என்ற நாமத்தில் கொடுத்தது, அந்த ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க வல்லவர் அவர். ஆமாம், இந்த பூமியிலும் அவர் சரி கட்டுவார், அவர் இந்த பூமியிலும் அதை நிறைவேற்றி கொடுக்க வல்லவர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. எதிரே உதாரணம் சொல்லிக்கொண்டே போகிறார். சாரி பார்த்து விதம் என்ன பெரிய ஐஸ்வர்யம் உள்ள பெண்ணா அது? தீர்க்கதரிசி வந்து கேட்குறாரு. அவன் சொல்ற 2 அப்பம் சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சது. அவன் சொன்னேன், அப்படியா, அது முதல் அடையை எனக்கு கொடு. அவன் சொன்னேன், முதல் அடையை நம்ம மாதிரி ஆளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? இருக்கிறதே 2 தான் சொல்ல போகிறோம், இதில் வேறு எத்தனை அடை கேட்குறாரு? முதல் அடை உங்க கொடுத்தா பிறகு நான் என்ன செய்கிறது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்போம். அதெல்லாம் அவர் கேட்கல. ஒரு பரிசுத்தவான் வந்திருக்கிறார், ஒரு தேவனுடைய மனுஷன் வந்திருக்கிறார். அவருக்கு சாகிறோம், கொடுத்துட்டே செத்துரும். ஒன்று அவருக்கு கொடுப்போம், இன்னொன்று பையனுக்கு செய்யலாம் கொடுக்கலாம், அல்லது பையனுக்கு கொடுக்குறோம், பாதி சாப்பிட்டுக்கலாம். எந்த நினைவில் கொடுத்தாலும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை சுற்று கையில் கொடுத்துட்டார். அவன் வாங்கிட்டு சொல்கிறான், இந்த பஞ்சம் தீர் வரைக்கும் பானையிலே மாவும் குறையாது, எண்ணெயும் அங்கே குறையாது. எவ்வளோ இருக்குது எண்ணெய், எவ்வளோ? அன்றைக்கி மாத்திரம் பாட்டிலாக வச்சுருந்தாருன்னு வச்சுக்கிடுங்க. வீட்டில் போய் பார்த்தா மூடியாக அழைக்கி இருக்கு மாவுக்கு. பாட்டிலாக இருந்ததுன்னா என்ன ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? காலம் என்ன காலம்? பஞ்ச காலம். பஞ்ச காலத்தில் இப்படி மூடை இருக்குது, ஒரு மூடை அரிசி இருக்குதுன்னு சொன்னாலே அந்த வீட்டை என்ன செய்வானுங்க? 10 பேரை வந்து கொள்ளையடிச்சு போயிடுவான். கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் காலி பண்ணிட்டு போயிடுவான். அவ்வளவு பஞ்ச காலம் கொடுமையாக இருக்குது. ஆகவே ஆண்டவர் நினைச்சிட்டாரு, குறையாதபடிக்கு நினைச்சாரு. எந்த அப்பம் கொடுத்து, எவ்வளோ அப்பம் கொடுப்பதுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அதை தான் கொடுத்தாரு. அது குறையாமல் இருந்தது. அந்த கரண்டில் எடுப்பா அப்படி அப்பம் சுடுவதற்கு அப்படி எடுத்த உடனே ஊற்றி திரும்பி பார்த்தா மறுபடியும் எவ்வளோதான் இருக்கும். அதே மாதிரி அவளுக்கு ஆச்சரியம், 2 அப்பத்துக்கு இருக்குது, மறுபடியும் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஊற்றிட்டு பார்த்தா இங்கே மறுபடியும் இருக்கும்.
எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அவள் வீட்டாரெலாம் சாப்பிட்றாங்க. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. என்ன வச்சுருக்கான்னு வீட்டெல்லாம் சுற்றி பார்த்தா வீடு எப்படி தான் இருக்குது? பழைய கதை தான், ஒன்றுமே கிடையாது. எப்படி அண்டர் கிரவுண்ட் வச்சுருக்காங்கலாம் சுற்றி பார்க்குறாங்க. அண்டர் கிரவுண்டில் எது வச்சுருக்கிறாங்க? ஒன்றுமே கிடையாது. இந்த பானையும் திறந்து வச்சுருப்பா, திறந்தே போட்டு வந்துருப்பா. ஏன்னா ரொம்ப மூடி வச்சா தானே அவன் என்ன செய்வான்? ஏதோ மூடி வச்சுருக்கான்னு பார்ப்பான். அது பாட்டில் அங்கே கிடக்கு, இது அடியில் கிடக்கிற இந்த கொஞ்சம் போல மாவு தண்ணியோடு கிடக்கிற மாதிரி இருக்குது. வந்து பார்த்தானுங்க, இதில் என்ன சொல்ல போகிறான்? சுற்றி பார்த்துட்டு போயிட்டாங்க. கொள்ளைக்காரன் வந்திருப்பான், உறவினர்கள் வந்திருப்பாங்க, எல்லாரும் வந்து பார்த்துருப்பாங்க. ஒன்றுமே இல்லை. ஆனால் அவருடைய பஞ்சம் தீரும் வரைக்கும் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஒன்றே ஒன்று தான் அவன் செய்தான். அந்த பஞ்ச காலத்தில் தனக்குரிய ஒன்றை பரிசுத்தவான் ஒருவனுக்கு கொடுத்தார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதைத்தான் பார்த்த ஆண்டவர், பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, பரிசுத்தவான்கள் செய்ததுனாலும் செய்து வருகிறதுனாலும். இது புதிய ஏற்பாடு காலத்தில் சொல்லும் போது பவுல் சொல்கிறான். நீங்கள் இப்போ வாசித்தோம் அல்லவா, ரோமர்கள் நிருபத்தில் வாசித்தோமே, வாசிக்கும் போது அதில் பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும் போது பவுல் சொல்லுகிறான். சொல்லும்போது இந்த பகுதி 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 23 வாசிக்கும். 16:23. என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான். பட்டணத்து உக்கிரானக்காரனாகிய எரஸ்தும். என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயும் உங்களை வாழ்த்துகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உபசரிப்பு செய்தவனுக்கு பைபிளில் இடம் கொடுத்துருக்காரு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் காயு வாழ்த்துக்கிறோம் சும்மா சொல்லிட்டு போயிருக்கலாம். அந்த சபையில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்குது. அதனால் நம்ம தியானிச்சு வேறு மாதிரி இருக்கும். அவன் சொன்னான், என்னையும் சபை அனைத்து உபசரிக்கிற காயு உங்களை என்ன செய்கிறான்? வாழ்த்துகிறான். கர்த்தருக்கு மகிமை. பைபிள் அவனை பற்றி ஒரு வேர்டு வருதுன்னா எவ்வளோ ஆச்சரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது ஆண்டு சொன்னார், இவள் செய்தது சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுவதோ அங்கெல்லாம் என்ன செய்யப்படும். அதெல்லாம் ஸ்லாக்கிங்க, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கிங். உலகத்தை சொல்லும் போது அவளை இயேசு கிறிஸ்து பாதத்திலே பரிமள தைலம் ஊற்றி கழுவப்பட்டதுன்னு சொன்னால் அந்த பெண்ணை சொல்லாமல் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இந்த வேதாமத்தில் இடம்பெறுவது என்பது அற்புதமான ஒன்று, ஒரு ஆச்சரியமான ஒன்று. தேவன் அதற்கு இடமளித்து வைத்திருக்கிறார். உபசரித்தவனுக்கு கூட கர்த்தர் அந்த எல்லையில் ஒரு பெரிய ஒரு பெயரை எழுதி வைத்திருக்கிறார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்வது, அவங்களை கவனிப்பது, அவங்களை நல் மனதோடு விசாரிப்பது, அவருடைய காரியங்களை செயல்படுத்துவது, தேவன் அதற்கேற்ற பலனை ஒரு நாள் கட்டாயம் என்ன செய்வார்? தருவார். தரும்போது பல விதங்களில் தருவார். கர்த்தருக்கு மகிமை. சாரிபாத் உதவிக்கு கொடுத்த விதம் வேறு, சூனைமுறால் கொடுத்த விதம் வேறு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் அந்த தீர்க்கதரிசி மனைவி கொடுத்த விதம் வேறு. ஒவ்வொரு விதத்தில் எந்த விதத்தில் வேண்டுமோ அதை தருவார். ஆபிரகாம் தூரத்தில் வந்துட்டு இருக்காங்க, மம்ரே சமவெளி, பயங்கர வெயில், உஷ்ணம். வேதம் சொல்லுது உஷ்ணமான நேரம். பகலில் ஒரு 12 மணிக்கு வந்திருப்பாங்க, 11 மணிக்கு வந்திருப்பாங்க போல. வெயிலோடு வராங்க 3 பேர். ஆனால் பறக்குது. வந்தாலும் வாங்க வாங்க, காலை கழுவுங்க, கையை கழுவுங்க, முகத்தை கழுவுங்க, ரீஃப்ரெஷ் ஆகுங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியாது. அப்படியே நம்மன்னா என்ன செய்வோம், பார்த்துட்டே இருப்போம். யாரும் 3 பேர் போகிறாங்க. எங்கே சார் போகிறீங்க? நாங்கள் அப்படி சோதம் போகிறோம். அப்படியா? நேராக போனால் போயிடலாம். இடையில ஒரு பாலம் இருக்குது, இந்த பாலத்தை தாண்டதுக்கு கொஞ்சம் இறங்கி போக வேண்டியது இருக்கும், கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு. கொஞ்சம் விசாரிக்கிறதா இருந்தால், தண்ணி வேணுமா உங்களுக்கு, குடிக்க ஏதாவது தண்ணி வேணுமா? சரி, வேலைக்காரனுக்கு தண்ணி கொடுப்பா அப்படின்னு. அதோடு முடிச்சிடும். யாருன்னு தெரியாது. நாம் அப்படி செய்வோம். ஆனால் அவன் வந்தவங்க வாங்க வாங்க உட்கார வச்சு, அவன் யாருன்னே தெரியாது, வந்தது யாருன்னு தெரியாது. அவங்களுக்கு நல்ல கால்களை கழுவி எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பாடு செய்கிறான் பாருங்க. ஒரு கொளுத்த கண்டை 3 பேருக்கு எது அடித்தான்? வந்தது 3 பேர் தான். அடித்தது என்னது? நம்ம வாங்கினோன்னா எத்தனை நம்ம அப்படியே கொடுத்தாலும் என்ன வாங்கியிருப்போம்? 1 கிலோ கறி வாங்கியிருப்போம், அல்ல 1 கிலோ சிக்கன் நினச்சிருப்போம், வாங்கியிருப்போம். அவங்க அவ்வளோ சாப்பிட்டாங்கன்னு இருக்காங்கல்ல, தாராள மனப்பான்மை. அவங்கள நல்லா கவனிக்கணும். அவங்க இருந்து சாப்பிட்டு போனாலும் என்ன செய்யணும்? சாப்பிட்டு போட்டுங்கிற மாதிரி கொளுத்த கண்டை எடுத்தான். அப்பம் சுட வேண்டும், அதுக்கு எத்தனை எண்ணு தான்?
3 படி மாவு. அப்போ கணக்கு பண்ணும்போது ஆளுக்கு ஒரு படி. கணக்கு வந்து அப்படி தான், ஆளுக்கு ஒரு படி. எல்லாம் செய்து அப்பமும் சுட்டு எல்லாம் கொடுத்துட்டான். அவங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. போகும்போது எத்தனை பேர் போனாங்க? வரும்போது 3 பேர், போகும்போது 2 பேர். ஒருத்தர் அங்கே நின்ட்டார். அவர் 2 பேர் போகிறாங்க, நீங்கள் போங்க அப்படின்ட்டார். இவனுக்கு யாருன்னு தெரியல. என்னடா கொஞ்ச நேரம் ஆச்சு, ஆண்டவனோடு பேச ஆரம்பிக்கிறார். அந்த நபர் பேச ஆரம்பிக்கிறார். சோதம் அழிக்க போகிறேன். அப்போ தான் யோசிக்கிறார், யார் அழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒன்று. ஆண்டவர் என்பதை அவன் புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். அப்போ ஆண்டவரே அழிச்சிடாதீரும், வாக்குவாதம் பண்ணது போல எல்லாம் கேட்குறான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் யாருன்றே தெரியாமல், அதான் எப்படி இருக்காருன்னா, அறியாமல் தேவ தூதர்களே அவங்க நினைச்சிருக்காங்களா, உபசரிக்காங்க, தெரியலை. அறியாமல் தேவதூதரை உபசரித்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உபசரித்த நாளை பலன் என்ன? ஆபிரகாமுக்கு கொடுத்த பலன், அவன் ஏற்கனவே ஐஸ்வர்யமான், அவனுக்கு இன்னொரு ஆசீர்வாதம் வேணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், இன்னொரு அதை கொடுக்கணும். அவனுக்கு தேவையானது ஒன்று இருக்குது, புத்திர சந்தானத்தின் ஆசீர்வாதம். ஆனால் ஏற்கனவே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு எப்படி தான் சொன்னார்? உன்னுடைய வம்சம், அதனோட உன்னுடைய சந்ததி சகல ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும்? பெற்றுக்கொள்ளுந்த. அவனுக்கு கொடுத்தது சந்ததியின் ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். அந்த சந்ததியின் ஆசீர்வாதத்தில் குறைவில்லாமல் நடத்தப்படுவதற்கு எப்படி எங்கள் வாழ்க்கையில் 3 பேர் வரும்போது எங்களை உணவினாலே உபசரித்தாயோ, உன்னுடைய ஜனம், உன்னுடைய சந்ததி எந்த எல்லைக்கு வந்தாலும் சரி, அவர்களை நான் ஜீவிய காலம் முழுவதும் உணவினாலே நிறைவாக்கி நடத்துவேன். ஆமாம், அவங்க வராங்கங்க, வனாந்தரத்தில் வராங்க. வனாந்தரத்தை எங்கள் வயல்வெளியிலே வேலை செய்தாங்க. பழங்கள் சாப்பிட்டாலும் வனாந்தரத்தில் பழங்களும் கிடையாது. அது பயங்கரமான வனாந்தரம். அதில் சித்தி மரம் தான் இருக்குது, வேறு கனி கொடுக்கக்கூடிய மரங்கள் இல்லை. வனாந்தரமான பாதை, கரடு முரடானது. இப்படிப்பட்ட நிலையில் நடந்து வரும்போது அவங்களுக்கு சாப்பாடு வேணுமே, ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? அவ்வளோ ஜனங்களையும் ஆண்டவர் நினைச்சாரு. நான் வேகமாக போனால் 4 நாளில் போயிடலாம். இந்த ஜனங்களில் நேரம் 40 நாளில் அவங்க வீடு போய் சேர்ந்துடலாம், கானான் போய் சேர்ந்துருக்கலாம். ஆனால் 40 வருஷம் நடத்தினார். அது அவங்களுடைய பிரச்சனை, இது விட்டுருவோம். 40 வருஷமும் நடத்தினாலும் ஒரு நாள் கூட என்ன செய்யலாம் அவங்களுக்கு? இன்றைக்கி மன்னா கிடையாதுன்னு சொல்லலை, ஓய்வு நாள் தான் மன்னா இருக்காது. ஆனால் அதுக்கு முன்னால் 2 நாள் மன்னாவை நினைச்சிருப்பார், கொடுத்துருக்காரு. குறைவில்லாமல் அவரை நடத்தினார். அப்போ நடத்தும் போதும் கணக்கு போட்டு தான் நடத்தினார். மறக்க மாட்டான்னு சொன்னால் நாம் போட்டதுக்கு கணக்கு போட்டு தான் நம்ம மறக்காமல் செய்வார் அவர். ஆமாம், நீங்கள் எந்த கணக்கு போட்டு கொடுக்குறீங்களோ அந்த கணக்கின்படியே அவர் கொடுப்பார் அவர். ஆமாம், கணக்கிடும் தேவன். நாம் கொடுக்குற கணக்கை கூட மறந்துட மாட்டார். கணக்கு பார்த்து கொடுத்தோன்னா கணக்கு பார்த்து கொடுப்பார். அதை எந்த அளவினால் நினைக்கிறீங்களோ அந்த அளவினால் கணக்கப்படும். நீங்கள் அமுக்குனீங்கன்னா அவர் அமுக்குவார். நம்ம அமுக்குதல் பலன் குன்றினது, அவர் அமுக்குனாருன்னா அது கீழே வரைக்கும் போயிடும். மறுபடியும் நிறைய என்ன செய்யணும்? போடணும். அவருடைய பலனுக்குள்ளது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் எந்த கணக்கிட்டு கொடுக்குறோம் அந்த கணக்கின்படியே அவர் நமக்கு என்ன செய்வார்? திரும்ப தருவார். அப்படி திரும்ப கொடுக்கும்போது அவர் கொடுத்தாரு. என்ன அப்பத்துக்கு நீ எவ்வளோ நாள் எடு, ஆனால் எவ்வளோ தான் கிடைக்கும்? எனக்கு அன்னைக்கு 1 தான் கொடுத்தேன். அன்னைக்கு எத்தனை கொடுத்தேன்? அன்றைக்கி நான் பகலின் உஷ்ணம் வேலைகள் வரும்போது 1 தான் கொடுத்தேன். ஒரு படி மாவு கொடுத்தேன். உனக்கு 1 ஓமர், உன் பிள்ளைகளுக்கெல்லாம் என்னது 1 ஓமர், அது ஒன்று போதும். ஆனால் எனக்கு மாம்சம் கொடுக்கும்போது எவ்வளோ கொடுத்தேன்? கொடுத்த கன்று கணக்கில்லாதது. இவங்களை பொறுத்தப்பட்ட எடை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. காடை கொடுக்கும்போது ஆளுக்கு 1 எடுத்துக்கணும்னு சொன்னார். காடை கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாரு? கணக்கில்லாமல் கொடுத்தார். கணக்கில்லாமல் கொடுத்ததுக்கு கணக்கில்லாமலும், கணக்கு வச்சு கொடுத்தாலும் கணக்கு வச்சும் மறக்காமல் எண்ணி வச்சு கொடுக்குற ஆண்டவர். ஆமாம், நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவர் சூப்பர் செட்டியார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கணக்கு பார்த்து கொடுக்கல, ரொம்ப சூப்பரான ஆட்கள். நாம் இந்த ஊரில் இருக்கனால உரிமையாக சொல்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கணக்கு பார்த்து கொடுக்குற தெய்வன் அப்படின்னு சில நேரம் சொல்லுவேன். நம்ம செட்டியார் சரியில்லை, நாம் கேட்க தர மாட்டேங்கிறேன், இன்னொருத்தர் கேட்க உடனே நினச்சிட்டாரு. சில நேரத்தில் அழுது ஜெபம் பண்ணுறோம், கொடுக்க மாட்டேங்கிறாரு.
இன்னொருத்தருக்கு சாதாரணமாக ஜெபம் பண்ணிப்போம், கிடச்சிருது. அப்போ என்ன ஆண்டவர் இப்படி பார்க்குறாருன்னு, எதுக்கு செய்கிறாரோ தெரியாது. கடந்த நாள் ஒரு ப்ரேயருக்கு போனேன், ரொம்ப அவசரம். அன்னைக்கு ஜெபாவும் போகலை. அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, 7:45 ஃபோன் பண்ணுறாங்க. ஆட்கள்லாம் வந்திருக்காங்க பாஸ்டர். ஐயோ ஜெபா வரலையா, சரி வேறு யாராவது வந்திருக்காங்களா? கனகராஜ் பிரதர் மட்டும் அங்கே பாட்டு நடத்திக்கிட்டு இருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல வேலை அவராவது போனார் அப்படின்ட்டு. அன்றைக்கி ஜெபம் பண்ணுறதுக்கு வேகமாக போயிட்டேன். 7:50 அங்கே நிற்கிறேன். 8:15 ஜிம் ஊருக்கு போகணும். 7:50 அங்கே நிற்கிறேன். அவசரம் போனேன். ஜெபம் பண்ணுறோம். ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணேன். அவர் எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்தார். அவர் தோட்ட வேலைக்கு வந்தவர். ஒரு ஐயா அங்கே இருந்தார். அவருக்கு ஏற்கனவே ஜெபம் பண்ணோம், அங்கேயும் கொஞ்சம் ஜெபம் பண்ணோம். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பலகீனம். இவர் தான் அவங்க இந்த அம்மாவுக்கு சாப்பாடு செய்து போடுறார். அந்த அம்மாவை கவனிக்கிறதுக்காக கல்யாணமே முடிக்காமல் வாழ்ந்துட்டாருங்க. ஆச்சரியமாக இருந்தது. சரி, அவர் அம்மா கவனிக்கிறதுக்காக அந்த அம்மா படுத்து தான் இருக்கும், வேலை செய்ய முடியாது. அந்த அம்மாவை கவனிப்பார். அப்படி சொத்து அந்த வீடு ஒன்று இருக்குது, கள்ளிவாசல் பக்கம் தான் வீடு இருக்குது. அந்த வீட்டினுடைய டாக்குமெண்ட்டை இன்னொருத்தர் எடுத்து வச்சுக்கிட்டு, நீ மரியாதை வீட்டை காலி வீடு போயிரு, நாங்கள் கொடுக்குற 10,000 20,000 வாங்கிட்டு போயிரு. அது லட்சக்கணக்கில் போயிடும். அவங்க 10,000 20,000 கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லி அவரை பயமுறுத்திட்டு போலீஸ் ஸ்டேஷனாக இழுத்துட்டு போயிட்டாங்க. அவர் ஒரு நாள் வந்து அழுதார், நீங்கள் கவலைப்படாதீங்க ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. அன்றைக்கி நினைவு இருந்ததுன்னா அன்றைக்கி உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே இந்த சொத்து எவனும் வரக்கூடாது, அவன்லாம் திரும்ப கொடுத்துட்டு போயிடணும் அப்படிலாம் சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டோம். மறுநாள் காலையில் வீட்டுக்கு வர்றாரு. அந்த அம்மா எழுந்து உட்காந்து நைட் சமையல் பண்ணி வச்சுருக்கு. படுத்து கிடந்த அந்த அம்மா. அவருக்கு பயங்கர ஆச்சரியம், என்னம்மா திடீர்னு என்னமோ தெரிலப்பா, ஒரு 8 மணி போல் நல்லா ஆகிட்டு நான் எழுந்துட்டேன். அப்போ நினச்சேன், ஏசு சொன்ன நேரமும் அந்த வேலைக்கான சுத்தமான நேரமும் ஒன்றா இருந்தது மாதிரி, நாம் அங்கே இந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ண நேரமும் இந்த அம்மா எழுந்து வேலை செய்கிற நேரமும் எப்படி இருந்திருக்கு. அதோட போல மறுநாள் காலையில் முழித்த உடனே அந்த டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு ஆள்லாம் வந்துச்சு. உன் டாக்குமெண்ட்டை நீயே பிடி, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவ்வளோ நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயும் கிடைக்கல, அங்கே போயும் கிடைக்கல, பெரிய ஆட்கள் வச்சும் கிடைக்கல. ஒரே நேரத்தில் அவருக்கு பயங்கர ஆச்சரியம். காலைல வந்திருந்தார், அவர் பயங்கர ஆச்சரியம். போய் சொல்லிட்டாரு, ஒரு ஜெபம் பண்ணாங்க, இப்படி ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாருன்னா எனக்கு தெரியாது, நான் என்றைக்கோ வந்திருப்பேனே. நீர் சொல்லி நான் நினச்சேன், நீர் என்றைக்கோ வந்திருப்பேரு, நாங்கள் என்றைக்கோ ஜெபம் பண்ணதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதப்பா. எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், நேற்று ஜெபம் பண்ணதுக்கு இன்றைக்கி பதில் கிடச்சிட்டு, அது கிடைக்கிறத எல்லாமே நினச்சிட்டு. சரி பரவாயில்ல. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி ஆண்டவர் கணக்கிடுவார், கணக்கு பார்க்குறாரு. கணக்கு பார்த்தா அவர் சொல்லுவார்ல, நம்ம செட்டியார் சரியில்லைன்னா செலவும் கொடுத்துறாரு, நமக்கு தான் தர மாட்டேங்கிறாரு, போராடிட்டு இருக்கோம். சிலருக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆனால் ஆண்டரை விட்டுட்டு போயிடுறாங்க பாருங்க. அதில் தான் எனக்கு கோவம் வரும். திரும்ப அவனுக்கு அந்த வியாதி வந்தால் தான் ஒழுங்காக என்ன செய்வான், வருவாங்கிற வெறியே வரும். ஆண்டவர் சோமாக்குறது நான் உன் கையிலேருந்து கொடுக்கல, நீ ஜெபம் பண்ண அதோடு வச்சுக்க அப்படின்றாரு. நம்ம வேலை ஜெபம் பண்ணுறது தான், சோமாக்குறதுலாம் யார் வேலை, அது வேலை. அவர் தயாளு பிரபு அப்படின்னு சொல்கிறார். வன்கண்ணாக இருந்துடாத, தயாளு பிரபு அவர் கொடுத்துறாரு. அப்போ தான் சொல்லுவேன், நீர் கொஞ்சம் வேகமாக ஏதாவது வேலை செய்தால் நல்லா இருக்குமே ஆண்டவரே. ஹார்ட்டில் ஓட்டை விழுந்துச்சு, சரியாயிட்டு. அது சொல்லுது, நான் தான் ஒரு வாரம் வந்தேன்ல, ஒரு வாரம் வந்ததுக்கு இது ஈக்குவல் ஆகுமாம்மா? அந்த அம்மா ஒரு செட்டியார் தான் வேலை பார்த்தது. நான் சொன்னேன், அவர்கிட்ட நீ அன்னைக்கு ஒரு 2 லட்ச ரூபா கடன் வாங்கி தான் நீ வாழ்நாள் முழுதும் அந்த செட்டியாருக்கு அடிமையாக இருந்திருப்பேன். அப்படி போட்டுக்கணும், ஆண்டை என்ன செய்யணும், அடிமையாக்கி போட்டுக்கணும். அப்படியே கொண்டு வந்து சர்ச்சிலேயே கிடக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்கணும். இதை விட்டுட்டு அவர் பாட்டு சோமாக்கிட்டு அனுப்பி விட்டுட்டார். நான் சொன்னேன், இன்னமா ஒரு வாரம் வந்ததுக்கு ஈக்குவல் பண்ணுறேன், அவர் எவ்வளோ நன்மை செய்திருக்காரு. நீ கடன் வாங்கி தர உன் பிள்ளை வரைக்கும் அடிமையெல்லாம் கிடந்திருக்கணும், நீ சர்ச்சைக்கு வாமா அப்படின்னா. ஒரு வாரம் வந்தாலாம் சாமி, அதனால் போதும் அப்படின்ட்டு நன்றி சொல்ல ஒரு வாரம் வந்து தான் போதும். இதே மாதிரி நான் சொல்லுவேன், அவரை என்ன செய்ய சரி. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்களுக்கு, உபசரிக்கிற காரியங்களுக்கு கணக்கிட்டு கொடுக்கும் தெய்வம். ஆமாம், சொத்தை விற்றவனுக்கு அதை விட 2 மடங்கு சொத்து வாங்க எண்ணெய் கொடுத்தவர். ஆமாம், கர்த்தருக்கு பயன்படாவதாக. அளந்து கொடுத்தவனுக்கு அதே போல் அளந்து கொடுக்குற ஆண்டவர். அதனால் ஆண்டவர் எப்படி கொடுத்தாலும் சரி, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்போது, தேவனுடைய காரியத்தை முன்னிட்டு செய்யும்போது ஒரு நாளும் மறக்க மாட்டார். எவையெல்லாம் செய்தீங்களோ அவைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கட்டாயம் கட்டளையிடுவார். ஆமாம், நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருக்கு பயன்படாவதாக. ஆலய காரியங்களிலே ஒரு குடும்பம் இருந்தது. காலையில் மஞ்சள் பையை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கங்க. நான் செலவு பண்ண எனக்கு பயங்கரம். பிள்ளை கல்யாணத்துக்கு உள்ளதுன்னா எப்படி வேண்டாம்னு சொன்னேன். நீங்கள் சும்மா இருங்க பாஸ்டர், வேலை செய்யுங்க,
அப்போ ஜன்னல் என்னெல்லாம் போடலை, செய்யுங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் சரின்னு துணிஞ்சு எல்லாம் செய்தோம். ஆனால் எந்த கல்யாணத்துக்கு வச்சுருந்தாங்களோ அந்த கல்யாணத்துக்கு வைத்ததை விட சிறப்பாக தேவன் கொடுத்து இன்னைக்கு சுகமாய் வாழ்ந்திருக்க பண்ணுகிறார் அவர். ஆமாம், சுகமாய் வாழ்ந்திருக்க பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஜனம், தேவனுடைய காரியங்கள், பரிசுத்தவான்கள் இந்த காரியத்திற்காக ஆலயம் என்ற காரியத்துக்காக செய்யும்போது அது ஒரு நாளும் வீணாய் போக தேவன் விடுவதில்லை. அந்த செய்கையை கர்த்தர் மறப்பதில்லை. அவர் அதற்கேற்ற பலனை நிச்சயமாய் கட்டளையிடுவார். நினைவு கூர்ந்து கட்டளையிடுவார். மறவாமல் எல்லாவற்றையும் வைத்து நம்முடைய வாழ்க்கை நிறைவே கட்டளையிடுவார் அவர். ஆமாம், கண்ணி பிடிச்சி வைப்போமா. எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு செய்கிறதுனாலும் செய்து வருகிறதுனாலும் அந்த காரியத்தை மறந்து விடுவதற்கு அநீதியுள்ள தேவன் அல்ல, மறவாமல் பதிலளிக்கும் தேவன் அல்ல. வீணாய் போவதில்லை, நீங்கள் பட்ட பிரயாசங்கள் வீணாய் போவதில்லை, பலனையும் அடையாமல் போவதில்லை. கர்த்தர் நிறைவான பலனை கட்டளையிடுவாரா. பிரைஸ் ஆண்டனியை ஜெபிக்கப்படுகிறது. எந்த வகையிலும் குறைந்து போகாது என்று சொல்லி நீ கொடுத்த வார்த்தையின்படியே நீர் கொடுப்பது ஒன்றும் குறைவில்லாமல் கொடுக்கிறவர், தாராளமாய் கொடுக்கிறவர். நாங்கள் எண்ணி கொடுப்போம், நீங்கள் எண்ணாமல் கொடுக்கிறவர். ஆண்டவரே, உடைய கரம் கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாவை எடுத்து பயன்படுத்துக்காக சோத்திரம். இன்னும் சுகம் பல நாயகத்தை கட்டிடுவாங்க, இன்னும் வல்லமையை எடுத்து பயன்படுத்தும். விசேஷமாக சபையில் ஒரு அக்கினியை போடும், அக்கினி பற்றி எரியட்டும். ஆண்டவரே, சபையில் விளக்கு உண்டாகட்டும், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாறுவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.